ஆண்களை துளி கூட வந்து நம்பவே மாட்டாங்க. சந்தேகம் பிடிக்கக்கூடிய கேட்டகரி யார் சார்? அதுவும் சந்தனம் தாங்க. சந்தேகம் பிடிக்கிறது, மன அழுத்தங்க ஆகிறது, பிரச்சனையாக்குறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்குறது. வானத்தினுடைய பேர், நதியுடைய பேர், நட்சத்திரங்களுடைய பேர் எல்லாமே சந்திரனுடைய பேர் தான். இந்த மாதிரி பேர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில். அப்போ புதன் ரொம்ப வீக்காக இருக்குது, வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது, அல்லது ஆட்சி உச்ச நீசம் பெற்றிருக்குன்னா அவங்களுக்கு சொத்து வழியான தொந்தரவுகள் வரும். அதே ஜாதகத்திலே சனியும் இதே போலவே பவராக இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரும்ன்றதை பார்க்கலாம். நிறைய ஜாதகங்கள் வந்து அப்படியே வாழ்வாங்க, அப்படியே இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்படி நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதே இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சம்பாதிக்கணும், எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்கணும், எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக பிரச்சனையும் வரதை நம்ம பார்க்கலாம். அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா இடையில ஏதாச்சும் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா வால்யூம் ரைஸ் பண்ணி அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க பொதுவாக அவங்க என்னென்னா தன்னை முன்னிலைமைப்படுத்தணும்னு நினச்சி பேசுறது ஒன்றும் கொடுக்காது, மன அழுத்தத்தை கொடுக்கும், குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழப்பை கொடுக்கும். இவங்களே டாமினேட் பண்ணுறதா நினச்சிட்டு இவங்களாவே முட்டிக்கிட்டு கடைசியில் என்ன எவனும் மதிக்க மாட்டான், நான் சொல்கிறத எவனும் கேட்க மாட்டான். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க, நேரில் வணக்கம் சார். இப்போ பெண்களில் நிறைய வகை இருக்குது. உதாரணத்துக்கு பாக்யராஜ் நடித்த படத்தில் வந்து அவர் சும்மா விளையாட்டுக்கு கிளாமருக்காக சொல்லுவாருன்னா அத்தினி சித்தினின்லாம் சொல்லுவார். நடைமுறை வாழ்க்கையில் பெண்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியை நான் கேட்குறேன் சார். தான்ற கர்ப்பம் தான் சொல்கிறது தான் கரெக்டு, மற்றவங்க பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்கிற கேட்டகரி யார் சார்? ரெண்டு இருக்குங்க இதில். சாதாரணமாக இப்போ நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், இப்போ ஒருத்தங்கள்ட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்கும் பொழுது, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா வால்யூமாக ரைஸ் பண்ணி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. கரெக்ட். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, இது லேடிஸ் தான் பேசுவாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? இப்போ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசியிருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா இடையில ஏதாச்சும் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா வால்யூம் ரைஸ் பண்ணி அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ல வந்து சொல்லிடணும். அந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே வந்து சந்திரன் பலமாக இருக்கிறவங்க. அப்போ விருச்சக ராசி, மகர ராசி, கடகராசி, அப்புறமா வந்து ரிஷப ராசி, இந்த ராசி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குணம் இருக்கும். ஓ, இப்போ இது வந்து என்ன சார் பிரச்சனையை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கொடுக்காது, மன அழுத்தத்தை கொடுக்கும், குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழப்பை கொடுக்கும். இவங்களே டாமினேட் பண்ணுறதா நினச்சிட்டு இவங்களாவே முட்டிக்கிட்டு கடைசியில் என்ன எவனும் மதிக்க மாட்டான், நான் சொல்கிறத எவனும் கேட்க மாட்டான், என்னையே எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க, நான் நல்லதுக்கு தான் பண்ணேன், அவங்க நல்லா இருக்கணும் தான் பண்ணேன்னு சொல்லி இவங்களாவே போய் எல்லா குடும்பத்து விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிட்டு எல்லாத்துலேயும் அசிங்கப்பட்டுக்கிட்டு திரும்பி வரக்கூடிய கேஸ். இது இப்படி தான் நடக்கும். சந்திரன் பலமாக இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் எல்லாமே இப்படி தான் நடக்கும். இவங்களாவே போவாங்க, இவங்களாவே வாலண்டரியாக போவாங்க, இவங்களாவே ரோல் எடுப்பாங்க, சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் இவங்களாவே ஒரு பொறுப்பெடுப்பாங்க. எடுத்துகிட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, உனக்கு என்ன வேலை கிளம்புன்னுவானுங்க. அப்போ நான் எவ்வளோ உழைச்சேன், என்ன செஞ்சேன், என்ன இப்படி தூக்கி போட்டாங்க, கருவேப்பிலை மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இவங்க குற்றவாளியாக ஆகிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறவங்க. இவங்க எல்லாமே சந்திரன் பவரானவங்க தான். அப்போ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க பொதுவாக அவங்க என்னென்னா தன்னை முன்னிலைமைப்படுத்தணும்னு நினச்சி பேசுறது. அதில் நான் வந்து முக்கியமாக முன்னிலைமைப்படுத்தி பேசணும், நான் முக்கிய பொறுப்பெடுக்கணும்னு நினச்சி பேசுறது. இதனால தான் வந்து இந்த குசலம் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பேசுறது, நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாச்சும் ஒன்று செய்கிறது மாதிரி செய்வாங்க. கடைசி அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகும். ஒன்று இதுலேயே வந்து ரொம்ப ஆளுமையாக செய்கிறது அப்படிங்கிறது வந்து சூரியனும் சேர்ந்து பவர் ஆகுது. அப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்து பவர் ஆகுறது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ஆளுமையோடு செய்வாங்க, ஒரு ரூல்டாக செய்வாங்க. கடைசியில் எல்லா உறவுகள்லேருந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்டுருவாங்க அவங்கன்னு பார்க்கலாம். ஏன் சார், இப்போ சில பேர் வந்து ரொம்ப வந்துட்டு சந்தேகப்பிடிப்பாங்க. சில பெண்கள்லாம் ஆண்களை துளி கூட வந்து நம்பவே மாட்டாங்க. சந்தேகம் பிடிக்கக்கூடிய கேட்டகரி யார் சார்? அதுவும் சந்திரன் தாங்க. சந்தேகம் பிடிக்கிறது, மன அழுத்தங்க ஆகிறது, பிரச்சனையாக்குறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்குறது, ஒன்றை தூக்கி ஒன்னொன்றில் போட்டு பேசுறது, ஒரு விஷயத்தை 9 வருஷத்துக்கு நடந்த விஷயத்தை இப்போ பேசுகிறது எல்லாமே சந்திரன் பவரானால் தான் பேச முடியும். சந்திரன் தான் இந்த மாதிரி இந்த ஆசோலேஷன், சந்தேகம், சபலம், மைண்ட் செட்டு, குழப்பம், இது மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது சந்திரன் தான். அப்போ ஒரு ஜாதகம் சந்திரன் பவரான, அதனால தான் இந்த ராணி, தேவி, மதி, சுமதி, நிலா, இந்த மாதிரி பானுமதி, இந்த மாதிரி பேர் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் அதே மாதிரி கங்கா, கோதாவரி, காவேரி, யமுனா, இந்த மாதிரி நிலாக்கள் பேர் இருக்கவங்க. அப்புறம் சுவாதி, ரேவதி, இந்த மாதிரி சூல நிறைய சொல்கிறீங்க. இந்த சுதாகிதா அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா? அதெல்லாம் இல்லை. இது என்னென்னா சுதாவும் சந்திரனுடைய பேர் தான். சுதாகரன் அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரனுடைய பேர். அப்போ இந்த மாதிரி சந்திரனுடைய பேர்,
வானத்தினுடைய பேர், நதியுடைய பேர், நட்சத்திரங்களுடைய பேர் எல்லாமே சந்திரனுடைய பேர் தான். இந்த மாதிரி பேர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது, குழப்பமாகவே இருக்கிறது எல்லாமே வந்து சந்திரன் பவரானதான். எனவே பெண்களுக்கு சந்திரன் பவர் ஆகிறது கொஞ்சம் டேமேஜ் ஆனது. ஓ, மொரட்டு சிங்கிளாகவே இருக்கக்கூடிய பெண்கள் கடைசி வரைக்கும் அது வந்து மொரட்டு சிங்கிள் அப்படியே ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும் சூட் ஆகும் தான். சூரியன் புதன் தனித்து இருக்கிறது. அடுத்து சனி புதன் பரிவர்த்தனை அல்லது சனி புதனுக்குள்ளே ஒரு ஒற்றுமைப்படுத்திக்கிறது. தன்னை எங்கேயுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் யார்ட்டையாச்சும் அஃபேரில் போய் மாட்டிக்கிட்டு கல்யாணமே பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு கீப் மாதிரி ஆயிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சூரியன் புதன் தனித்து சேர்வது. அடுத்து சனி புதன் பரிவர்த்தனை அல்லது சனி புதன் ரெண்டும் விளிம்பில் இருக்கிறது. அந்த ஜாதத்திலே குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரமும் செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்கரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யாரோடய அட்டாச் ஆகாமல் கடைசியில் தனிமையில் போய் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். சார், எல்லா பெண்களுக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. சில பேருக்கு வந்துட்டு பிறந்த வீட்டோட சொத்து வந்து இழந்துருவாங்க, ஏமாற்றப்பட்டுருவாங்க, இல்லை அவங்களே விற்றுருவாங்க. ஸோ இந்த சொத்து வந்து தாய் வழி சொத்து வந்து ஒரு பொண்ணுக்கு கிடைக்கலன்னா அது என்ன காம்பினேஷன்? ஒரு ஜாதத்தில் சொத்து அப்படிங்கிறத குறிப்பிடுறது புதன். அப்போ புதன் ரொம்ப வீக்காக இருக்குது, வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது, அல்லது ஆட்சி உச்ச நீசம் பெற்றிருக்குன்னா அவங்களுக்கு சொத்து வழியான தொந்தரவுகள் வரும். அதே ஜாதத்தில் சனியும் இதே போலவே பவராக இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரும்ன்றதை பார்க்கலாம். அவங்க ஜாதத்தில் குருவும் செவ்வாய் சேர்ந்துருந்தால் அது வழக்காடு மன்றம் போய் வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் அது குறைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அது அதிகமாக பேசுகிறேன், இப்போ அது பேச தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஈக்குவல் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போன்னு பார்க்கலாம். ரக்டு விமன்ஸ் சார் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உதாரணத்துக்கு திமிரு படத்தில் வரக்கூடிய ஸ்ரேயா, அதே மாதிரி நீலாம்பரி கேரக்டர் மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து ராகுக்கு எது விளிம்பில் இருக்கிறவங்க அந்த ஆண் பெண் ரெண்டுலேயுமே ரகுடு வரவங்க. நான் ஒன்று சொன்னால் அதை செய்யணும், அடுத்தவங்க செய்கிறத கேட்கக்கூடாது, எனக்கு தோன்றதை நான் செய்வேன்ற மாதிரி முடிவுகள் எடுக்கிறவங்க எல்லாமே இந்த ராகுக்கு எதுவும் சந்தியில் இருக்கிறவங்க. அதே மாதிரி செவ்வாய் ராகு சேர்க்க, செவ்வாய் கேது சேர்க்கவங்களும் இது மாதிரி ஒரு மாதிரி ரஃப்பான ஒரு கேரக்டருக்கு போகிறாங்க. ஓகே சார், இப்போது கல்யாணம் வந்து பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வனிதா விஜயகுமார்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒருத்தரோடு இருக்க மாட்டாங்க, 1 2 3 4 5 நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆசிலேஷனில் போவாங்க சார்? ஒரு ஜாதத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் அதிகமான வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா, அதே ஜாதத்திலே குரு செவ்வாய் இணைவு இருந்து, சூரியன் புதன் இணைவு இருந்து, அதே ஜாதத்திலே செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்களும் வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சு, செவ்வாயுமே வக்ரம் பரிவர்த்தனை அடைகிறவங்களுக்கு ஒரு திருமணம் இல்லாமல் இன்னொரு தொடர்புகள் வரதை பார்க்குறோம். இது இயற்கையாக அப்படி நடக்கும். அதே ஜாதத்திலே குரு ராகு இருந்தால் வேறு கேஸ்ட்டு, குருக்கு எது இருந்தால் ஒரு அப்நார்மல் வயசில் இருக்கவங்களையும் பண்ணிக்கிறத பார்க்கணும். ஏன் சார், இப்போது இன்னொன்று செல்ஃப் ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்கும். ஒரு வீட்டில் அந்த பெண் தான் வந்து நிறைய வேலைகள் செய்வாங்க, ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அதோட கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து வேற யாருக்காவது போகும். அந்த மாதிரி வந்து செல்ஃப் ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய பெண்கள் என்ன? எல்லா பெண்களும் அப்படி தானே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வேற சார், நிறைய பேர் வந்து புடுங்கியெல்லாம் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி எடுத்துப்பாங்க சார். அது வந்து அவங்க இன்னொரு பெண்ணுக்கு வேணால் பிடிக்குவாங்க. தவிர பொதுவாக வீட்டில் எல்லா பெண்களும் தான் வேலை பார்க்குறாங்க. யாருக்கும் ஒரு இதில் தான் பொதுவாக அந்த ஐடென்டிட்டி பிரச்சனை வர்றது வந்து சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்தால் என்னுடைய அடையாளங்கள் தொலைக்கப்படலாம், என்னுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படலாம். இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அந்த ஒருவேளை அந்த பெண்ணு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தால் கவர்மெண்ட் வேலையும் பறி போயிடலாம். முதல்ல அதிகாரங்கள் பறிபோகிறது இது எல்லாமே வந்து சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைகிறது தான். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. அதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, லக்கி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்வாங்க. கணவன்மார்களும் வச்சு தாங்கன்னு தாங்குவாங்க. எப்போவுமே தன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிற பெண்கள். செவ்வாய் வந்து எந்த வகையிலையுமே முக்கியத்துவம் அடையாமல், சந்திரன் எந்த வகையிலையும் முக்கியத்துவம் அடையாமல், குருவுடன் சேர்ந்த எந்த கிரகங்களும் வக்ரம் பரிவர்த்தனை அடையாமல், மேக்ஸிமம் ஒரு ஜாதத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் ஓரளவுக்கு நார்மலான ஜாதகம். நீங்கள் அவங்கள தான் இந்த மாதிரி பிரின்சஸ் அது இதுன்னு போட்டுக்கணுமே தவிர வேறு எதுக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் நிறைய பிரின்சஸ், ஏன்னா ஒருத்தவங்க தாங்க போகிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் முக்கியமானதான் அந்த தாங்குதல் கிடைக்கும். அந்த தாங்குதல் கண்டிப்பாக பிற்காலத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை கொடுக்கும் அப்படின்றதான் பார்க்குறோம். அப்போ ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுதுன்னா அது ஏதோ ஒரு துக்கத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? துக்கமும் வந்து அதிகமாக இருக்கணுன்றீங்களா? எதுவுமே இருக்கக்கூடாது. சந்தோஷமும் அதிகமாக இருக்கக்கூடாது, துக்கமும் அதிகமாக ஐடியலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கணும். பெருசாக அச்சீவ் பண்ணால் அதில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போய் என்ஜாய் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பாதிப்புன்னு ஏற்படத்தான் செய்யும். நிறைய ஜாதகங்கள் வந்து அப்படியே வாழ்வாங்க, அப்படியே இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்படி நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதே இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சம்பாதிக்கணும், எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்கணும், எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக பிரச்சனையும் வரதான் நம்ம பார்க்கணும்.
டேக் தட் வாயாடி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் அதிக வாய்? சந்திரன் தான் வாயிங்க. சந்திரன் தான் வந்து சும்மாவே இருக்காது. நான் தான் சொல்கிறேங்களா, பக்கத்து வீட்டில் போய் இதாகவே போய் பஞ்சாயத்து ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, இவங்க தொந்தரவு பண்ணுறாங்கன்னு பேசுகிறது, இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் அவங்க தான் ஏற்படுத்திக்குவாங்க. நிறைய லேடிஸை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து என்ன கேட்டகரி சார்? இல்லை, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. எல்லா வீட்லேயும் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பண்ணுறாங்க. அப்படி இல்லை சார், நிறைய வயசானவங்கலாம் இந்த ஹோட்டலில் ரோட்டில் பெருக்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து உங்களுக்கு சனியோட சேர்ந்த கிரகங்கள், சனி வக்ரம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் வறுமை போராட்டங்களை கொடுக்குறது. இது எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாத்துலேயும் வறுமை அப்படிங்கக்கூடிய இது வந்து நம்ம வந்து இங்கே ஜாதக ரீதியாக வகைப்படுத்த முடியாது. அது எல்லாருக்கும் இருக்கிறதான சொசைட்டியில் அப்படின்னா அதை வகைப்படுத்த முடியாது. பொதுவாக சனி ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா வேலை விஷயத்தில், வருமான விஷயத்தில் கொஞ்சம் வீக்னஸை பார்க்குறோம் நம்ம, அப்படி தான் செய்வோம். அதே சார் வேலை காசுன்னு வரும்போது அந்த சனியை பிடிக்கிறீங்க. அவங்க அதுக்கு நம்ம ஜாதகத்தில் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஒருத்தருடைய தொழில், ஒருத்தருடைய வருமானம், ஒருத்தருடைய எல்லா அந்த பணம் சார்ந்த விஷயங்களை சனியை வச்சு தான் பிடிக்கணுன்றனால அந்த சனியை நம்ம பேசுகிறோம். ஏன் சார், இப்போது ஒரு சில பேருக்கு வந்து நகை நட்டே சேராது. சில லேடிஸ்க்கு கடைசி வரைக்குமே அந்த நார்மலான வாயில் புடவையும் அந்த வெறும் கயிறையும் போட்டுக்கிட்டே அவங்க காலத்தை ஓட்டிடுவாங்க. ஆனால் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக நல்லா ராஜபோக வாழ்க்கையோட இருப்பாங்க. இதெல்லாம் என்ன கேட்டகரி? இல்லைங்க, அதாவதுங்க இது வந்து ஜெனட்டிக் தான். ஒரு ஜாதகத்தில் எந்த வக்ரம் பரிவர்த்தனையும் இல்லாமல் இருந்து அவங்க வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்தால் அவங்க சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் அவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் மேலே வந்துடுவாங்க. ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க போராடினா கூட பிற்காலத்தில் நல்லா வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஜாதகத்தில் எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத இருக்கவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டே வாழ்ந்துறத நம்ம பார்க்கணும். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.